வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சுரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போறோம். இந்த கூட்டை குக்கர்ல பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி குக்கர்ல பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வேகமா 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். கூட்டோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1/2 கிலோ சுரக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை லைட்டா சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். சுரக்கால விதைகள்லாம் பிஞ்சா இருக்கிறதுனால நம்ம விதையோடய சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை விதை முத்தலா இருந்தா அந்த விதையை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இந்த கூட்டை இன்னைக்கு நம்ம குக்கர்ல பண்ண போறோம். 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சுரக்காக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு சரியா இருக்கும். இந்த குக்கர்ல சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மிதமான தீயில வச்சு இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கங்க. பாசிப்பருப்பு வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த பருப்பை கழுவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இது கூட 5-6 கட் பண்ண சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்புறமா இந்த சைஸ்க்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால மிளகாத்தூள் இந்த அளவு போதும். இப்ப நம்ம சேர்த்திருக்கிற பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கலாம். சுரக்காயை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சுரக்காயை அப்படியே விட்டுருங்க, கிண்டியும் விட வேண்டாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஒரு விசில் வந்துருச்சு. சுரக்காயும் வெந்துருச்சு, பாசிப்பருப்பும் கரெக்டா வெந்திருக்கு. இப்ப இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கூட்டுக்கு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வாசனை வந்துடுச்சு. கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வேக வச்ச சுரக்காய் பாசிப்பருப்பை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைட் டிஷ்ஷா வச்சுக்கிற மாதிரி இருந்தா இந்த கன்சிஸ்டன்சி கூட்டுக்கு சரியா இருக்கும். ஒருவேளை நீங்க சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருங்க. இது இந்த தாளிப்போட சேர்ந்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். நம்மளுடைய கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சுரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டு காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா பொருத்தமா இருக்கும். சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போதுமே சுவை ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.